யூஹாலில் யூபாக்ஸ் கண்டெய்னர் வந்து எப்படி புக் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறீங்கன்னா யூஹால் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் சேஃபாகவும் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஹாலில் யூபாக்ஸ் கண்டெய்னர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருப்பாங்க. டெலிவரி ஆப்ஷன் தான் மெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லோடிங் அன்லோடிங் ரெண்டுத்துக்குமே வந்து வேறு வேறு மாரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லோடிங்க்கு வீ டெலிவரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் பண்ணுறப்போ அவங்க வந்து கண்டெய்னர் வச்சிருவாங்க, 1 டே டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கணும். டெலிவரி வித் லோடிங்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து அவங்களே வந்து யூபாக்ஸ் கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்துருவாங்க, அவங்களே வந்து லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பேக்கர்ஸ்னாலும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் டெலிவர்னா நீங்களே டோவிங் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு லோட் பண்ணிவிட்டு நீங்களே யூஹால் லொக்கேஷன் வந்து திருப்பி எடுத்து வந்து வைக்கிறது. ஆக்சஸ் அட் யூஹால் லொக்கேஷன்னா யூஹால் லொக்கேஷனில் உங்களுக்கு யூபாக்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு எப்போனாலும் லோட் பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன்ஸ் வந்து டெஸ்டினேஷன்லேயே இருக்கும். நீங்கள் வந்து லோட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு மூவர்ஸ் வச்சு புக் பண்ணிட்டு டெலிவர் பண்ணுறப்போ வந்து வீ டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா டெலிவர் பண்ணுறப்போ அவங்க கண்டெய்னர் எடுத்து வந்து வச்சுருவாங்க. ஸோ அதுமாதிரி இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் மாற்றி கூட சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த சிட்டிலேருந்து எந்த சிட்டிக்கு போகிறீங்கன்னா அதோட ஜிப் கோட் கொடுத்துட்டு டேட் கொடுத்துட்டு கெட் ரேட்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். கண்டெய்னர் சைஸ் வந்து பார்க்குற கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு கண்டெய்னர் வந்து 1 பிஹெச்கேக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 2 யூபாக்ஸ் வச்சு ஆர்டர் போட்டால் தான் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மூவ் பண்ணுறதுக்கு வந்து யூபாக்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அதையும் நான் போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பெருசு இருக்குங்கிற மாதிரி. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ஸ்டஃப்ஸ் ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இத்தனை கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுங்கிற மாதிரி. இதே நீங்கள் அவங்க சஜஷன் படி போகலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கே தெரியல திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர் மட்டும் போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் கண்டெய்னர் யூஸ் பண்ணலன்னா அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் கனெக்டிகட் ஸ்டேட்லேருந்து நார்த் கரோலினா ஸ்டேட்டுக்கு வந்து சும்மா போட்டேன். ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா $1000. 1 மந்த் அந்த யூபாக்ஸ் கண்டெய்னரோட ரெண்டல் சார்ஜ் வந்து $80. 2 கண்டெய்னர் சூஸ் பண்ணதுக்கு அந்த மந்த்லி ரெண்ட் வந்து அப்படியே டபுள் அமௌண்ட் ஆயிருக்கு. ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு $65 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுமாரி இதில் வந்து ஃபர்னிச்சர் பேட் வந்து 24 ஃபர்னிச்சர் பேட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே காஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டல் சார்ஜ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு இங்கே இருக்க அமௌண்ட் தான் ரெண்டல் சார்ஜ். இது தவிர உங்களுக்கு ஃபியூல் சார்ஜ் அது மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஷிப்பிங் டைம் வந்து 7 days கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்துருந்தீங்க எந்த அட்ரஸில் வந்து உங்களுக்கு லோட் பண்ணும், அன்லோடிங்க்கு எந்த அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்டினேஷன் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியாதுன்னா ஜஸ்ட் ஜிப் கோட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங்க்கு வந்து டெலிவரி ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணுங்கிற மாதிரி வீ டெலிவரி சூஸ் பண்ணிங்கன்னா யூபாக்ஸ் வந்து அவங்களே வந்து எடுத்து வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வச்சிருவாங்க. 1 day உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே திங்ஸ்லாம் நீங்கள் லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே வந்து அவங்களே வந்து பிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து $100. டெலிவரி வித் லோடிங்னா லோட் பண்ணுறதுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸே வந்து உங்களுக்கு யூபாக்ஸ் எடுத்து வந்துட்டு அவங்களே எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் யூஹால் லொக்கேஷனில் வச்சுருவாங்க. இதுக்கே உங்களுக்கு movinghelp.com டைப் இருக்கும். இதில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மூவர் செட் ஆகுதோ அவங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டோவிங் மற்ற ஆப்ஷன்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். நம்ம டென்டேட்டிவாக Feb 18 டேட் கொடுத்துருந்தோம். ஸோ லோடிங்க்கு வந்து Feb 18 டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 days வந்து அந்த சோர்ஸ் லொக்கேஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க யூஹால் லொக்கேஷன் வந்து வச்சுருப்பாங்க. அங்கே லாஸ்ட் டே ஆஃப் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, அது வரைக்கும் நீங்கள் அந்த யூஹால் லொக்கேஷனில் போயிட்டு எப்போனாலும் வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லாக் வந்து நீங்கள் தான் வாங்கி போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு எப்போனாலும் அன்லாக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாம், வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். லோட் பண்ணதுலேருந்து 2 days இதில் டைம் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்சிட்க்கு வந்து 7 days டைம் கொடுத்துருப்பாங்க. டெஸ்டினேஷன் லொக்கேஷனுக்கு வந்து 7 days கழிச்சு போய் ரீச் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே இருக்க யூஹால் லொக்கேஷனுக்கு போயிடும். அதுக்கும் அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சசிபிள் டேட் அன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டெலிவரி அட்டம் பண்ணுவாங்க. உங்களுக்கு 1 month ரெண்டல் கொடுத்துருக்கனால இன்கேஸ் உங்களுக்கு டிலே பண்ணி ஒரு 1 week கழிச்சு உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் லேட்டாக கூட வாங்கிக்கலாம். அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறப்ப டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு என்னைக்கு டேட்டில் வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணுமோ அந்த டேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரேட் வைஸ் வந்து ஒரு கண்டெய்னருக்கு $80. அதுக்கப்புறம் ஷிப்பிங் கனெக்டிகட்லேருந்து நார்த் கரோலினாக்கு $1000. உங்களுக்கு ஸ்டேட்டோட டிஸ்டன்ஸ் வச்சு இந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும். 2 நியரஸ்ட் ஸ்டேட்டுக்கு புக் பண்ணிங்கன்னா இந்த காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப தூரமாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். கண்டெய்னர் வைஸ் ஆல்வேஸ் $80 இருக்கும். ப்ளஸ் ஷிப்பிங் வைஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதை வச்சு வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து 2 இன்சூரன்ஸ் இருக்கும், ஷிப்பிங் இன்சூரன்ஸு, ஸ்டோரேஜ் இன்சூரன்ஸு. ஷிப்பிங் இன்சூரன்ஸ்னா உங்களுக்கு டிரான்சிட் ஆகிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் வந்துச்சுன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு. கேஸ் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ்லாம் இல்லை, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். எடுத்து வைக்கிறதுல வந்து ஏதாச்சும் உடஞ்சிச்சுன்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும்னா இதில் நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் இன்சூரன்ஸ் வந்து யூஹால் வேர் ஹவுஸில் வைக்கிறது தான்.
இது வந்து நீங்கள் இன்கேஸ் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு எடுக்கிறீங்க, இல்லை 1 மந்த் 2 மந்த் போகிறீங்கன்னா அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 2-3 மந்த்ஸ் வந்து நீங்கள் யூபாக்ஸ் ஸ்டோரேஜ் மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு மந்த்துக்கும் அந்த ரேட் போகும். இன்கேஸ் உங்களுக்கு டிரான்சிட் முடிச்சு அடுத்த நாளே உங்களுக்கு டெலிவரி பண்ணீங்கன்னா இது மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படாது. அண்ட் டெஸ்டினேஷன் லொகேஷன் வந்து எக்ஸாக்ட் அட்ரஸ் கொடுக்கல. இன்கேஸ் நான் அட்ரஸ் கொடுத்துருந்தா டெலிவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆப்ஷனுங்கிற மாதிரியும் சூஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கும். லோடிங்க்கு வந்து மூவிங் ஹெல்ப் வச்சு ஒரு மூவர்ஸ் தான் எனக்கு லோட் பண்ணுங்கிற மாதிரி போட்டிருக்குல்ல, அதுக்கு $155. இன்கேஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் சூஸ் பண்ணால் டெஸ்டினேஷன் லொகேஷனில் அவங்க கண்டெய்னர் மட்டும் வச்சிருவாங்க, 1 டே டைம் கொடுப்பாங்க நம்ம அன்லோட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்டினேஷன் லொகேஷன்லையும் மூவிங் ஹெல்ப் வேணும், வேறு ஏதாச்சும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அன்லோட் பண்ணணும்னா அந்த லொகேஷனில் இருக்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் டீட்டெயில்ஸ் அவங்க ரிவ்யூஸ்லாம் வரும். அதில் வந்து உங்களுக்கு யார் செட் ஆகுன்னு பார்த்துட்டு திருப்பி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேட் வைஸ் வந்து யூபாக்ஸ் கண்டெய்னர் 1 மந்த் ரெண்ட்டு, ஷிப்மெண்ட் சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போதோ அது ஷிப்மெண்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், ஷிப்பிங் இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ் இன்சூரன்ஸ் எது சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு. மூவிங் ஹெல்ப்க்கு வந்து எந்த டைப் ஆஃப் மூவிங் லைக் லோடிங்க்கும் அன்லோடிங்க்கும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆட் ஆகும். இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக வரது உங்களுக்கு ஃபுல் எண்ட் டு எண்ட் வந்து மூவிங் சார்ஜ். நீங்கள் வந்து சேவ் திஸ் கோட்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேறு பேக்கர்ஸ் மூவர்ஸ்கிட்டையும் இதுமாதிரி கோட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எது வந்து சீப்பாக இருக்குது, எது ட்ரஸ்டடாக இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் ரீசெண்டாக யூபாக்ஸ் கண்டெய்னர் புக் பண்ணி தான் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மூவ் பண்ணோம். அவங்க கொடுத்த எக்ஸாக்ட் டேட்டில் கரெக்டாக வந்து டிரான்சிட் ஆகி எங்களுக்கு டெஸ்டினேஷனில் வந்துருச்சு. எந்த திங்ஸும் உடையாமல் சேஃபாகவும் இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும், உங்களுக்கு ரொம்ப திங்ஸ் இல்லைனா இந்த ஆப்ஷன் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.